ஐயா வாங்க 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 வாங்கய்யா. வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். சுதந்திர தின வாழ்த்துக்கு எங்கள் பள்ளிக்கூடத்து வந்ததுக்காக வருக வருகின்ற பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் எங்க ஸ்கூல் மாணவியர் சார்பாகவும் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு அழகான பூங்கொத்து கொடுத்து வரவேற்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப எங்களுக்கு ஸ்கூலுக்கும் பெருமைங்கய்யா. சரிங்க. நாட்டுக்கும் பெருமைங்கய்யா. சரிங்க. எல்லாத்துக்கும் பெருமைங்கய்யா. ஸ்கூலுக்கு பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கூல் நல்லா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வந்துருக்கீங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. அதாவது எல்லாத்துலயுமே தரத்துல எல்லாத்துலயுமே முதன்மையான ஸ்கூலா இருக்குதுங்க. ஆனா இந்த ஸ்கூல் பிள்ளைகளாம் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம் போட்டு ஆசிரியர் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலான்ட்டு இருக்கிறீங்க. அதாவது பாத்தீங்க 1904 திருப்பூர் குமரன் பிறந்தா. 1932 அவர் இறந்துட்டாருங்கய்யா. இறந்தாலும் திருப்பூர் குமரன் வந்துங்கய்யா ஒரு கொடியை பிடிச்சான்னு சொன்னாங்கய்யா. சரிங்க. அதாவது 1947 சுதந்திர கொடி ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்கய்யா. நடுவுல நீங்க அசோக் சக்கரம் அதுவும் கூட கண்டுபிடி அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிறேன். ஆனாலுங்கய்யா இந்த திருப்பூர் குமரன் வந்தீங்கய்யா எங்க ஊர்ல திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் தனியா பிரிச்சுக்கிறாங்க. அந்த திருப்பூர் குமரன் கொடியை பிடிச்சாரு. இந்த கொடியை பிடிச்சு வந்தீங்க. பிடிக்கிறப்ப அவங்கள மண்டை அடிச்சிங்க, அடிச்சு பொக்கு போட்டு அடிச்சு பயங்கரமா தூணி போட்டாங்களாமியா. ஆனா அந்த சமயத்துல வந்தீங்கயா அவன் எந்த கொடியா பிடிச்சுக்கிட்டு இருப்பாப்பீங்க? ஓ, இது பயங்கரமான கேள்வியில கேட்டு சொல்லுங்க. எந்த கொடியை பிடிச்சிருப்பாரு திருப்பூர் குமரன் ஐயா? இப்ப இதை பத்தி தெரியறதுக்கு, இந்த போராட்டங்களை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி சரிங்க சில வரலாறு நம்ம பாத்துடலாங்க. ஓ, வரலாறு இருக்குங்க. ஆமாங்க. அந்த காலத்து வரலாறு நான் சொல்றேன். நம்ம ஏதோ ஸ்கூலுக்கு பாருங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு. டைம் இருக்குங்க. பார்த்த பிள்ளைங்க நீ சொல்ற கருத்து பிள்ளைக்கு நல்லதுங்க. ஒரு தமிழ்நாடு இந்திய மக்களுக்கு நல்லதுங்கய்யா. நீங்க சொல்ற கருத்து மிகவும் பிரயோஜனமானதுங்கய்யா. சரிங்க சரிங்க. நான் இந்த கொடி பத்தி ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சு. சிம்பிளா சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே கீழே வச்சிடலாம்யா. சரிங்க ஐயா. இருக்கு. சரிங்க, பிரச்சனை இல்லைங்க. முதல்ல ஒரு காரியத்தை பத்தி நான் சொல்றேங்க. சரிங்க, சொல்லுங்க. ஆமாங்கய்யா. 1882ங்க. 1882ங்க. ஆமாங்க. பிரிட்டிஷ் பீரியட். ஓ, பிரிட்டிஷ்காரன் பீரியட். ஆமாங்க. அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம்? என்ன சட்டத்தை கொண்டு வர்றான்? ஆமாங்க. உப்பு தடை சட்டம் அப்படின்ட்டு. உப்பு தடை சட்டம். ஆமாங்க. அது உப்பு தடை சட்டம் என்னங்கன்னா, யாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்காம வரி கட்டாம வரி கடல்ல போய் உப்பு எடுக்க கூடாதுங்க. பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் போட்டான். ஆமாங்க. அதாவது கடலுக்குள்ள உப்புக்கிறத போய் அவனை கேட்காம யாருமே உப்பு எடுக்க கூடாது. ஆமாங்க. இதுதான் அந்த சட்டங்க. ஓ, பயங்கரமான சட்டம் போட்டாங்க. ஆமாங்க. அப்போ தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததுங்க. தேசிய காங்கிரஸ் அமைப்பு. ஆமா. பாத்தீங்கன்னா அதுல நிறைய இப்ப காந்திஜி, நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அந்த தேசிய காங்கிரஸ் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமாங்க. இந்த உப்பு எடுக்கிறவங்க கூட நமக்கு அதிகாரம் இல்லையா? உப்பு எடுக்கிற அதிகாரம் இல்லைன்னு காந்திஜி அப்ப வல்லவேறு படையில இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேசிய அமைப்பு ஆரம்பிச்சு அவங்க ஒரு உட்கார்ந்து கூடி பேசுறாங்க. ஆமாங்க. அப்ப பேசுறப்ப என்னங்கன்னா 1930ங்க. 1930. ஆமாங்க. அந்த 1930ல அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இந்த சட்டத்தை மறுத்து ஒரு சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கன்னு அப்படிங்கிற. ஆமாங்க. சரிங்க. இவங்க காந்திஜி எப்பவுமே அகிம்சை விரும்புவாருங்க. ஏன்னா எல்லாருமே வாழணும் அல்லங்க. ஆமாங்கயோ. எல்லாம் ஒண்ணு போட மாட்டாரு. ஆமாங்க. கட்டிட்டு அப்படி அந்த காலத்துல பாத்துருக்கேன். சரிங்க, நான் சொல்றது கேளுங்க. சரிங்க. 1930ல சரிங்க சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சட்ட மறுப்பு இயக்கம். சரிங்க. அப்ப அந்த மறுப்பு இயக்கத்துல அகிம்சை வழியில தான் போராடுங்க. சரிங்க. யாரு அடிதுடியில இறங்க கூடாது. சரிங்க. அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தண்டி யாத்திரை அப்படின்ட்டு தொடங்கினாங்க. சரிங்களா? காந்திஜியுடைய அந்த ஆசிரமத்துல இருந்துங்க தண்டி யாத்திரை அப்படின்ட்டு தொடங்கினாங்க. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன செஞ்சாங்கன்னா குரல் கொடுத்தாங்க. ஆமாங்க. அப்போ
1921 1921 ஆமாங்க. அப்போ ஒரு கொடி வந்து ஒரு கொடி வடிவமைச்சிருந்தாங்க. சரிங்க. அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒரு கொடி தேவைப்பட்டது. ஒரு கொடியோடு தேவைப்பட்டதுங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா பிங்காளி வெங்கையா. பிங்காளி வெங்கையா. ஆமாங்க. இவருதான் வந்துங்க 1921 1921 பெங்காலி வெங்கையா வெங்கையா ஒரு கொடிய ஏற்படுத்துறாரு. அந்த கொடி எப்படி இருந்ததுன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை. ஓ, மேல வெள்ளைங்க. ஆமாங்க. ரெண்டாவது வந்துங்க நமக்கு வந்து பச்சை. ஆமாங்க. மூணாவது சிவப்பு. மூணாவது சிவப்புங்க. இப்படித்தான் இருந்ததுங்க. இப்படித்தான் இருந்துச்சுங்க. ஆமா. இது வந்து அதுக்கு சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா இந்த நூல் சுத்துறாருங்களா, அது சென்ட்ரல் இருந்ததுங்க. சரிங்களா. இப்ப இது இப்படி கொடி புடிச்சிட்டு இந்த தேசிய காங்கிரஸ் வந்து எங்க போனாலும் அந்த கொடித்த தூக்கி அந்த கொடித்த புடிச்சுட்டே போவாங்க. ஆமாங்க. கொடி புடிச்சுக்கிட்டே. ஆமாங்க. எப்பங்க 1921 இருந்து 1921 கொடி புடிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. எங்க போராட்டம் போனா அந்த கொடி புடிச்சுட்டே போவாங்க. ஆமாங்க. அப்போ எப்பவுமே ஒரு தேச நலனுக்காக போராடுற ஒரு குரூப் இருக்கு. ஆமாங்க, ஒரு குரூப் இருக்குங்கயா. சுயநலத்துக்காக போராடுற ஒரு குரூப் இருக்குங்கயா. அந்த அதுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருத குழுமம் ஒரு குரூப் இருந்தது. சமஸ்கிருதம் குழுமம் ஒரு குழு. சமஸ்கிருதத்தையே பத்தி தூக்கி பேச அதை பத்தியே தூக்கி பேசிப்பாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு அதுதான் பொழப்பு. ஆமாங்க. எல்லாம் நம்ம நாட்டு அத்தனை நிறைய பேர் பொழப்பு நடந்துச்சு. ஆமாங்க. அப்ப என்ன ஆகி போச்சுங்கன்னா, சரிங்க, இந்த கொடி வந்து எங்களுக்கு திருப்தி இல்ல. அதனால வந்து என்ன செய்யுங்க, காவி கலரத்தான் கொண்டு வரணும். ஓ, காவி கலர் கொண்டு வரணும் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஒரே ரகலைங்க, ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை ஓடிட்டு. அப்ப நாங்கெல்லாம் உங்க தேசிய காங்கிரஸ்ல இருக்க முடியாதாட்டு இருக்குது. எங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். மறுபடியும் இந்த பிங்காளி வெங்காயாவை கூப்பிட்டுங்க, எப்பா சாமி இது பெரிய போராட்டம் வந்துருச்சு. ஆமாங்க. இது முஸ்லீம் கண்டு இல்ல, இது கிறிஸ்டின் கண்டும் இல்ல, இந்து கண்டும் இல்ல. 3 வருஷத்துக்குள்ள சண்டையுமே இது மாதிரி. ஆமாங்க. இந்த மதத்தை குறிக்காம பொதுவா ஒரு கொடிய கண்டுபிடி. ஆமாங்க. அப்படின்ட்டாங்க. சரிங்க. அப்போ உடனே பிங்காளி வெங்காயம் என்ன செய்யறாருங்க, நமக்கு வந்து ஒரு காவி கலர் வேண்டாம், சிவப்பு கலரும் வேண்டாம். ஆமா, காவியும் வேண்டாம், சிவப்பும் வேண்டாம். ஒரு ஆரஞ்சு கலர் கண்டுபிடிச்சிடும் சொல்லி போட்டு. ஆமாங்க. முதல்ல என்ன செய்யறாருங்க, மேல ஒரு ஆரஞ்சு இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு. சரிங்க. ஆமாங்க. அந்த கலர்ல மேல கொடுத்தாருங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து வெள்ளை. அந்த வெள்ளைக்குள்ள ராட்டை போட்டாரு. கீழே வந்து பச்சை. ஆமாங்க. அப்ப அவரை கூப்பிட்டு பேசுறப்ப நம்ம வந்து அர்ப்பணிப்பையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு வளமையும் குறிக்குது. சமாதானத்தையும் வல்லமையும் எல்லாம், அதாவதுங்க அர்ப்பணிப்பையும் போராட்டத்தையும் வெள்ளை வந்து சமாதானத்தையும் குறிக்குது. பச்சை வந்து ஒரு வளமை, தேசத்தினுடைய வளமையை குறிக்கிறது. சரிங்க. அப்படிங்கிற ஒரு கற்பனையில அவர் என்ன செஞ்சாருங்க, சிவப்பு போட்டா ராமர் அப்படிங்கிற, காவி போட்டா ராமர் கையில இருந்தா ஆமா அந்த கலருங்கிற, சென்ட்ரல கீழே பச்சை போட்டா முஸ்லீம்ங்கிற. அதனால இந்த சண்டையே வேண்டாம். இது மதத்தை குறிக்கிற கலர்கள் அல்ல, எங்களுக்கு வேண்டாம். அதனால பொதுவா சரிங்க ஒரு இளஞ்சிவப்பு கலரையுமே. சரிங்க. அப்புறம் வந்து வெள்ளை ராட்டை போட்டது. அப்புறம் கீழே வந்து பச்சைங்க. சூப்பர். இப்படித்தான் அவர் என்ன செஞ்சாருங்க, பிங்காளி வெங்காயம் 1901 அறிமுகப்படுத்தினாரு. சரிங்களா. அதாவதுங்க உப்பு 1882 போட்ட சட்டத்தை எதிர்த்து 1930 தண்டி யாத்திரைக்கு போறாங்க. ஆமாங்க. இந்த
தேசிய காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிக்கு வந்து நாங்க சொல்ற கொடிதான் இருக்குன்னு அப்படியே சொல்ல கொடிதான் இருக்கணுங்கிறான். ஆமாங்க. அப்ப ஆகாது. எல்லா மக்களும் ஒண்ணுதான். எல்லா மக்களும் ஒண்ணு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாருமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாம் இந்தியாவில எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு பொதுவான கொடியை வடிவமைச்சுக்கலாம் சொல்லிட்டு. ஆமாங்க. அப்ப என்ன ஆகி போச்சுங்கன்னா 1931 அங்க மறுபடி காங்கிரஸ் பேரியக்கம் கூடுதுங்க. மறுபடியும் காங்கிரஸ் பேரியக்கம் வந்து ஒரு குரூப்பா கூப்பிட்டு வச்சு நம்ம இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை நம்முடைய இந்தியா முழுவதும் கொண்டு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அருமையான ஐடியாங்க. ஆமாங்க. பரவாயில்லைங்க. சரிங்களா? சரிங்க. அப்பதாங்க நம்ம திருப்பூர்ல இருக்கிறாங்க. திருப்பூர் குமரனுங்க. ஆமாங்க. திருப்பூர் குமரன், கொடிகாத்து குமரன் அவர் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டமே இன்னைக்கு பயங்கரமா அவரை பத்தி இன்னைக்கு உலகமே பேசிக்கிறீங்க. அப்ப நான் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேங்க. சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாருங்க, தேச பந்து இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது. அருமையான இயக்கம். அவரு திருப்பூர் குமரன் வந்து ஆரம்பிச்சதுங்க. ஆமாங்க. திருப்பூர் குமரன் ஆரம்பிக்கலைங்க. பெரிய ஒரு தேசப்பற்று இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. சரிங்க. அதாவது தேசபந்து இயக்கம் அப்படின்னு. தேசபந்து இயக்கம். ஆமா. சரிங்க. இந்த இயக்கத்தை இந்த பசங்களை என்ன வாலிப பசங்களாச்சுங்களா, வாலிப பசங்க பார்த்து 28-30 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் இருப்பாங்களா. ஆமாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னாங்க, தேசிய காங்கிரஸோட தங்களை வந்து இணைச்சுட்டாங்க. இந்த தேசிய இயக்கம் வந்து தேசிய காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ள இணைஞ்சுக்கிச்சுங்க. ஆமாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சுட்டாங்க. சரிங்க. காந்தி சொல்றாங்க 1931 இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து எல்லா பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னு காந்தி சொல்லிக்கிறார். நம்ம நாட்டுல நமக்கு உப்பு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்துங்க 1932 சரிங்க. 1932 ஜனவரி 10ஆம் தேதி. 1932 ஜனவரி 10ஆம் தேதி. ஆமாங்க. 10ஆம் தேதி என்ன செய்யறாங்க, திருப்பூர்ல ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. திருப்பூர்ல வந்து போராட்டம் வந்து அறிவிக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ வந்து திருப்பூர் குமரன் வந்துங்க. ஆமாங்க. அந்த நல்ல மனுஷன் வந்துங்க. அருமையான மனுஷன். ஆமாங்க. அவர் கையில ஒரு கொடி கொண்டு வராங்க. அப்படியே பாருங்க கைய அப்படியே. சரி, அவர் கையில நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர் கையில வந்துங்க ஒரு கொடி கொண்டு போறாருங்க. அது என்ன கொடி என்னங்க, அப்ப வந்துங்க அந்த மூவண்ண கொடியில ராட்டை இருக்கு சென்டர்ல. ஆமாங்க. இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்க அறிமுகப்படுத்தின கொடிதாங்க. ஆமா. நம்ம வந்து திருப்பூர் குமரன் மாத்திரம் அல்லங்க, இந்தியா முழுவதுமே அந்த சமயத்துல அந்த கொடி ஏந்திட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லா பக்கம் போராடினாங்க ஐயா. சரிங்களா? திருப்பூர் குமரன் கையில வந்து இன்னைக்கு இருக்கிற அசோக சக்கரம் போட்டுருக்குது பாருங்க, அந்த கொடி இல்லைங்க அவர் கையில. அந்த கொடி அவர் கையில மாத்திரமல்லாங்க, யார் கையிலுமே இல்லைங்க. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆமாங்க. எல்லாருடைய கையிலயும் மேல இளஞ்சிவப்புங்க, கீழே வெள்ளைங்க, சென்ட்ரல் வெள்ளை, அப்புறம் கீழே பச்சை, சென்ட்ரல் வந்து என்னங்க ராட்டு சுற்றுறதுங்க. ஆமாங்க. அதுதான் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கையில திருப்பூர் குமரனுடைய கையில வந்து அந்த கொடிதான் இருந்திருக்குதுங்க. ஆமாங்க. அந்த கொடிதான் இருந்ததுங்க. இந்த போராட்ட தப்புங்க. காந்தி கையிலயும் அந்த கொடிதான் இருந்தது. காந்தி கையிலயும் நேர் எல்லாமே போராட்ட ஆடாட கலந்து வல்லபாய் கையில அந்த கொடி இருந்துச்சு. ஆமாங்க. சரிங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. திருப்பூர் குமரன் சொன்னீங்க. ஆமாங்க. எந்த கொடி வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு நல்லா புரியுதுங்க. நீங்க கேட்ட கேள்வி என்னங்கன்னா, திருப்பூர் குமரன் வந்து 1904 பிறந்தாரு. ஆமாங்க. 1932 இறந்துட்டாருங்க. ஆமாங்க. அப்ப அந்த 32 பாருங்க, அதுக்கு ஒரு விவரம். 10ஆம் தேதி ஜனவரி 1932 போராட்டம் தொடங்கியாச்சு. எல்லாம் காலையிலேயே அடிதுடி பயங்கரமா சண்டை, ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்குது. அவன் தலைவேசம் அங்க போகுது, இது வர பயங்கரமா போராட்டம் நடக்குது. அப்ப திருப்பூர் குமரனுக்கு நல்லா தலையில எல்லாம் அடி, உடம்புல எல்லாம் அடிச்சுட்டாங்க. ஆமாங்க. ஆனாலும் கையில கொடி விடமாட்டேன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட தூக்கிட்டு போறப்ப கூட சரிங்க கொடி விடாம தான் புடிச்சிட்டு இருந்தாருங்க. சரிங்களா? அப்போ 10ஆம் தேதி போராட்டம் நடந்ததுங்க. 10ஆம் தேதி போராட்டம். 11ஆம் தேதி காலையில இறந்துட்டாருங்க. ஆமாங்க.
இப்போ தண்ணி வருதுங்கய்யா. ஆமாங்க, சரி கவனமா கேளுங்க. 10ஆம் தேதி போராட்டம், 11ஆம் தேதி இறந்துட்டாருங்க. சரிங்களா, அந்த நல்ல மனுஷன் 28 வயசுலயே இறந்துட்டாரு. சரிங்களா, இப்போ அவர் வந்து தேசிய கொடி அவர் கையில பிடிக்கல, யாருமே பிடிக்கல. அப்போ கொடியே இல்லைங்க. அப்ப ஆமா, நம்ம வச்சிருக்கிற இப்ப கொடி, ஆமா, இந்த 78வது சுதந்திர தினத்துல நம்ம ஒரு கொடி வச்சிட்டு இருக்கிறோம். அந்த கொடியை யாருமே வைக்கலீங்க. அவர் வந்து நம்ம மோசமா பேசக்கூடாது. ஆமாங்க, அந்த ஆளு கொடிய வைக்கல, அந்த ஆளு கொடிய வச்சு அவன் போராட்டத்துல இது பண்ணல. யாரு இருந்தாலும் கரெக்டா தெரிஞ்சு பேசணும். ஆமாங்க, தெரியாம பேசக்கூடாது ஒரு விகரத்தை. அப்போ இப்படி ஆயி போச்சுங்களா. சரி, இந்த கொடி நம்ம இப்ப வச்சிருக்கிற கொடி யாரு வடிவமைச்சாங்கன்னாங்க, சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. அது என்னங்கன்னா இப்படித்தான் சண்டை போயிட்டே இருக்குதுங்க. ஆமாங்க, எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்த கொடி வச்சிருக்கலாம், நாங்க சொல்ற கொடி வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லிருப்பாங்க. இல்ல, அதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க. நாங்க வச்சிருக்கிறோம் அந்த சிவப்பு கலரையே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன இது எதை குறிக்கிறீங்க? அது வந்துங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராமர் கையில ஒரு சங்கு ஒண்ணு வச்சிருப்பாரு, சக்கரம் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த சக்கரத்தினுடைய கலர் வந்து காவி. ஆமாங்க, அந்த கலரே வேணுமான்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அப்ப வந்து அதெல்லாம் முடியாதப்பா. சரிங்களா, ஒரு பொதுவான மக்களுக்கு ஒரு கொடி தயாரிக்கலாம். எல்லா மக்களுக்கும் பொதுவான கொடி, இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ எல்லாத்துக்கும் பொதுவான கொடி ஆரம்பிக்கலாம். இந்துவுக்காக ஒரு கலர் வேண்டாம், கிறிஸ்துவனுக்காக ஒரு கலர் வேண்டாம், முஸ்லிமுக்காக ஒரு கலர் வேண்டாம், சீக்கியனுக்காக ஒரு கலர் வேண்டாம், எல்லா ஜாதிக்கும் ஒரு கலர் வேண்டாம். கலர் வேண்டாம், மதமே ஆகாது, மதமே இந்தியாவில வேண்டாம். சரிங்களா, எல்லாம் ஒரே மதம், ஒரே இது, எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, ஒரு 6 பேருங்க. 6 பேர். ஆமாங்க, யாருங்க? ராஜேந்திர பிரசாந்த்ங்க. ராஜேந்திர பிரசாந்த் அவருதான் தலைவர். அவருதான் தலைவருங்க. ஆமாங்க, அவருக்கு கீழே 5 பேருங்க. 5 பேருங்க. 1 அபுல் கலாம் ஆசாத்துங்க. அபுல் கலாம் ஆசாத் 2ங்க. அது அதாவதுங்க அவர் தலைவர். யாருங்க? ராஜேந்திர பிரசாந்த் வந்து தலைவரா போட்டாங்க. அவரு கீழே ஒரு 5 பேர், 6 பேருங்க. 6 பேருங்க. அப்புறம் 5 பேர் யாருன்னாங்க, அபுல் கலாம் ஆசாத்துங்க. சரிங்களா, அப்புறம் வந்து 2வது வந்து KN முன்சிப். ஆமாங்க, சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. சரிங்களா, அப்புறம் நம்ம ராஜகோபாலாச்சாரியார். தமிழ்நாட்டுக்காரர். ஆமாங்க, அப்புறம் அம்பேத்கருங்க. அம்பேத்கர் தான் இந்த ஏழை மக்களுக்கு ரொம்ப போராட்டம். ஆமாங்க, இப்போ இந்த மொத்தமா தலைவரோட சேர்த்து 6 பேர் சேர்ந்து இந்த கொடிய, பொதுவான ஒரு கொடிய நம்ம உருவகப்படுத்தின. பொதுவான கொடிய 4 பேர் வந்து எவனுக்கு இந்துக்கும் வேண்டாம், முஸ்லிமுக்கும் வேண்டாம், கிறிஸ்துவருக்கும் வேண்டாம், எந்த ஜாதிக்கும் வேண்டாம். ஆமாங்க, பொதுவான கொடி ஆரம்பிக்கணும். நீங்க 6 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன முடிவு எடுத்தாங்கன்னாங்க, மேல வந்து ஒரு காவி எடுத்து போட்டுங்க. காவிதான் ஏற்கனவே வேண்டாம், காவி வேண்டான்ட்டாங்க. ஒரு இளஞ்சிவப்பு, ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி வச்சாங்க. சரிங்களா, மேல 6 பேர் ஆரஞ்சு. ஆமாங்க, அப்புறம் சென்டர்ல வெள்ளை கலருங்க. ஆமாங்க, சென்டர்ல அந்த ராட்டையும் கூட வேண்டாம், போச்சுங்க. ஆமாங்க, இனிமேல் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு கூட வேண்டாம். இனி ஒரு தேசமா மாறப்போகுது. அதனால 24 அந்த ஆரம் கொண்ட அசோக சக்கரத்தை என்ன செஞ்சாங்க, அசோக சக்கரம் உள்ள வச்சாச்சு. சரிங்களா, அப்புறம் கீழே பச்சைங்க. பச்சை கலர். ஆமாங்க, சரிங்களா, இந்திய பச்சை. சூப்பருங்க. இப்படி ஒரு கொடி வடிவமைச்சு என்ன செய்யறாங்க, 22ஆம் தேதிங்க. சரிங்க, ஜூலை மாசம் 1947. ஜூலை மாசம் 1947. அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க இந்த கொடி. அப்பதான் இந்த சுதந்திரமே வந்திருக்குங்களா? இல்லைங்க, சுதந்திரம் வந்து 1947 ஆகஸ்ட் மாசம் வந்திருக்குதுங்க. ஆமாங்க, இந்த கொடி ஆரம்பிச்சு அப்போ ஜூலை இல்லைங்க, ஜூலை. சரிங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல ஆரம்பிச்சதுங்க. சரிங்க, ஆகஸ்ட்ல சுதந்திரம் கொடுத்ததுங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் தான் 1947 சுதந்திரம் வந்தது. சரிங்களா, சரிங்களா. இப்ப புரியுதுங்களா இந்த கொடி வந்து எப்படி வந்ததுன்னு தெரியுது? ரொம்ப புரியுதுங்க எனக்கு ஐயா. ஆமாங்க, அதுல தமிழ்நாட்டுக்காரரும் இருக்கிறாரு. ஆமா, தமிழ்நாட்டுக்காரர் பேர் சொன்னீங்க. இவரு ராஜகோபாலாச்சாரி, அம்பேத்கருங்க. ஆமாங்க, இவங்க எல்லாமே சேர்ந்துதான் இப்ப இருக்கிற கையில வச்சிருக்கிற கொடி வடிவம் சுதந்திர கொடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க,
அதுக்கு முன்னாடி யாரு என்ன செஞ்சாங்கன்னா இந்த பெங்காலி வெங்கையா. பெங்காலி வெங்கையா, ஆமாங்க. 1931லயும் அவருதான் கொடி செஞ்சாருங்க. அவரும் செஞ்சாரு. 1921லயும் அவருதான் கொடி வடிவமைச்சாரு. சரிங்க. 1947லயும் அவர்தான் கொடி. அவர் இல்லைங்க, அவர் இல்ல, அவர் இருந்தாருங்க. அவர் இருந்தாரு. ஆனா அந்த குரூப்ல இல்ல. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப நம்ம நேதாஜி நேதாஜி கையிலனாலும் சரிங்க, மத்த யாரு கையில இருந்தா ஆரம்ப காலகட்டத்துல சரிங்க இந்த ராட்டை போட்ட கொடியத்தை எல்லா கையில இருந்திருக்குது. திருப்பூர் குமரன் அந்த கொடியத்தை வச்சுட்டு இருந்தாருங்க. சரிங்களா? சரி, இன்னொரு கதையை கேளுங்க. சரிங்க. 1982 1882ங்க. சரிங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உப்பு எடுக்கிறதுக்கு ஒரு தடை சட்டம் போட்டாங்க. ஆமா, உப்பு எடுக்கிற தடை சட்டம் போட்டாங்கன்னு தெரியுங்க. ஸ்கூல் புக்கு படிச்சுக்கிறீங்க. ஆமா, ஏன் போட்டாங்கன்னு தெரியுங்களா? சரிங்க. தெரியாது. எல்லா பக்கம் கிடைக்குதுங்களா? உப்பு கிடைக்குதுங்க. அந்த காலத்துல உப்பு கிடைக்காது. 5ஆம் வகுப்பு கூட படிச்சுக்கிறேன். ஆமா, அது உப்பு எல்லாம் தூத்துக்குடியில் கிடக்குதுங்க, சென்னையில கிடக்கு, எல்லா பக்கம் உப்பு, எல்லா பக்கம் உப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மேற்கத்தி உப்பு எடுத்த முறை வேறங்க. வேற மேற்கு நாடுகள்ல உப்பு எடுத்த முறை வேற. சரிங்க. நம்ம ஏரியாக்கள்ல உப்பு எடுத்த முறை வேறங்க. சரி, ஆமாங்க. நம்ம உப்பை எப்படி தயாரிச்சுங்கன்னா, ஒரு பாத்தி மாதிரி கட்டிங்க. ஆமா, இப்படி பாத்தி மாதிரி கட்டிக்குவாங்க. பெருசு பெருசாங்க. அதுல உப்பு தண்ணி விட்டு சூரிய வெளிச்சத்திலேயே என்ன ஆயிருங்கன்னா, உப்பு தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி எல்லாம் ஆவியா மேல போயிருங்க. ஆமாங்க. உப்பு மட்டும் என்ன செஞ்சிருங்க, முட்டும் தனியா இருக்குங்களாமா? தனியா இருக்கு. அதையெல்லாம் வலிச்சு ஒரு கூடையில எடுத்துட்டு அள்ளி போட்டு ஒரு இடத்துல குமிச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விற்பாங்க. ஆமாங்க. சரிங்க. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல எப்படி உப்பு எடுத்தாங்கன்னா, சரிங்க, பெரிய ஒரு அண்டா வைக்கிறதுங்க. அண்டா வச்சுக்கிறது. ஆமாங்க. அதுல உப்பு தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறது. கீழே தீ வைக்கிறதுங்க. தீய வச்சிருதுங்க. கொதிக்க விடுறது. கொதிச்சு என்ன ஆகுங்க, தண்ணி எல்லாம் ஆவியா போய் உப்பு வந்துரு. உப்பு மட்டும் கட்டிட்டு இருக்குங்க. சரிங்க. இது எவ்வளவு உப்பு, எத்தனை, கொஞ்சம் தான் வருங்க அவங்களுக்கு. சும்மா இவ்வளவு வருங்க, கொஞ்சம் தான் வருங்க. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க. அப்ப அவங்க உப்பு அப்படித்தான் காய்ச்சி எடுத்தாங்க. சரிங்களா? உப்பு அவங்க விறகு வச்சு காய்ச்சி எடுத்தாங்க. அவங்க மெத்தையில அப்படிதான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. சரிங்க. ஆனா நம்ம ஆளுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஆளுக்கு ஐடியா மூளையோட வேலை செஞ்சாங்க. வண்டியா உப்பு எடுத்தாங்க. ஆமாங்க. உப்பும் கூட பாருங்க, இந்தியாவில இருந்து உப்பு எடுத்து மேற்கத்திய நாடுகளுக்கு போச்சு. ஆமாங்க. அப்ப நம்ம ஆளுகள் எவ்வளவு திறமை இருந்திருக்குதுங்க. அப்பவே உப்ப வண்டியா எடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆனா அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, காய்ச்சியே சும்மா கை கலவை. சரி, உப்புக்கு அவ்வளவு டிமாண்டுங்க. சரிங்க. அதனாலதான் அந்த டிமாண்ட் புரிஞ்சுட்ட பிரிட்டிஷ்காரங்க பாத்துட்டான். தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் வண்டி உப்பு கிடைக்குது, நமக்கு மட்டும் கையால உப்பு கிடைக்கலாம். அப்ப அந்த முறைகள் எல்லாம் அவங்க உபயோகப்படுத்துறதுனாலதான் உப்பு எடுக்கிறதுக்கு ஒரு தடை சட்டம். வரி கட்டிட்டு உப்பு எடுக்கணும், எங்களை கேட்காம யாரும் உப்பு எடுக்க கூடாது, நாங்களே ஏற்றுமதி பண்றா அப்படின்னு சொல்லி போட்டுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அந்த போராட்டமே உப்புனாலதான் ஆரம்பிச்சது. ஆமா, புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆமா. அப்ப 1882 உப்பு தடை சட்டம் வந்ததுங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினாங்க. அதுக்கு அடுத்தது பெங்காலி வெங்கையாவை கொடிய வடிவமைச்சாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் சேர்ந்து கடைசியா முடிவு பண்ணாங்க. ஆமாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்க. நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு அதை பத்தி 78வது சுதந்திர தின விழாவை தமிழ்நாடே உலகமே கொண்டாடி, பிரதமர் முதல் கொண்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அத்தனை பேரையும் கொண்டாடிட்டு. ஆமாங்க ஐயா. இப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்காவது கொடி பத்தி புரிஞ்சுதுங்க. சரிங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு குழந்தை கேட்டாங்கன்னா, உங்க ஸ்கூல் குழந்தை கேட்டாங்க, ஸ்கூல் போய் அத்தனை பேரையும் கேட்டிருக்காங்க. இங்க டீச்சருக்கு ஆசை எல்லாம் கேட்டிருக்காங்க. திருப்பூர் குமரன் கையில எந்த கொடி புடிச்சிட்டு சொல்லிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் அறிமுகப்படுத்தின கொடியை தான் புடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆமாங்க. அவர் மாத்திரம் இல்லங்க, காந்தி எல்லாருமே அந்த கொடியை தான் புடிச்சிருக்காங்க. இப்ப புரியுது. சுதந்திரம் கூட இப்ப இந்த எந்த ஒரு மதம் இல்லாம எந்த ஒரு இல்லாம நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த மதம் எல்லா மதமே சேர்ந்து தேசிய கொடி 77வது கொடி இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து. ஆமாங்க. உண்மையிலேயே மதத்துக்குமே ஆமாங்கய்யா, தேசியவாதிகளுக்கு ஆமாங்கய்யா ஒரு எண் இல்லைங்கன்னா தொடர்பு இல்லைங்க. இன்னைக்கு எல்லாருமே சர்ச்சில் முதல் கூட பாத்தீங்கன்னா மதம் வேற, ஆமாங்கய்யா, தேசம் வேறங்க.
ஆமா நான் பார்த்தேன்யா. முஸ்லீம் கொடி ஏத்தினாங்கயா, நீ கிறிஸ்தவ ஏத்திக்கிறாங்க, எனக்கு இந்து எல்லாமே எல்லா ஜாதியும் நீங்க ஒற்றுமையா நீங்க சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க. ஆமாங்க. மதம்ங்கிறது வந்து கடவுளங்கிறது அவங்க விருப்பம். ஆமாங்க ஆமாங்க. தேசம்ங்கிறது வந்து எல்லாருடைய ஒரே மக்களுங்கயா, ஒரு எல்லாருடைய பொறுப்புங்க, அது பொறுப்புங்க. ஆமாங்க. எல்லாருமே தேசத்தை கட்டி காப்பாத்து. ஆமாங்க. சரிங்களா சரிங்க சரிங்களா, புரியுதுங்களா? ரொம்ப நன்றிங்கயா. சரிங்க. வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்காக மிக்க நன்றிங்கயா. ஆனா நாங்க திருப்பூர் குமரன் பத்தீங்க அந்த கொடி, அப்ப அந்த காத்துல எந்த கொடி பத்தியால எங்க சொன்னீங்க, ரொம்ப பிரயோஜனம் இருந்துச்சியா எங்களுக்கு. இது நாட்டு மக்கள் அத்தனைக்கும் பிரயோஜனம் இருக்கியா. மிக்க நன்றிங்கயா. நன்றி தெரிவிச்சு நான் வந்து எல்லா தகவலும் சொல்லிட்டேன், அர்த்தம் இல்லைங்க. ஒரு சிம்பிளா சொல்லி பேசி முடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றிங்கயா. ரொம்ப நன்றிங்க.